ஹாய் பிரைஸ் தி லார்ட். இது வேத வினாவிடை. மத்தேயு 6. மனுஷர் காண வேண்டும் என்று எதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் இயேசு. தர்மம். மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்கிறவர்களுக்கு யாரிடத்தில் பலனில்லை என்றார் இயேசு. பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவினிடத்தில். எப்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே என்றார் இயேசு. தர்மம் செய்யும் போது. மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்கிறவர்கள் எதை அடைந்து தீர்ந்தவர்கள் என்றார் இயேசு. தங்கள் பலனை. நாம் எது செய்யும் போது அது அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் என்றார் இயேசு. தர்மம். அந்தரங்கத்தில் செய்யும் தர்மத்தை பார்க்கிற பிதா என்ன செய்வார் என்றார் இயேசு. வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்றார். ஜெபம் பண்ணும்போது யாரை போல் இருக்க வேண்டாம் என்றார் இயேசு. மாயக்காரர். மாயக்காரர் யார் காணும்படியாக ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றார் இயேசு. மனுஷர். மாயக்காரர் எங்கு ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் என்றார் இயேசு. ஜெப ஆலயங்களிலும் வீதிகளில் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் என்றார். யார் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. மாயக்காரர். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றார் இயேசு. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்றார். அந்தரங்கத்தில் நம் ஜெபத்தை பார்க்கிற பிதா என்ன செய்வார் என்றார் இயேசு. வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்றார். ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல என்ன செய்யக்கூடாது என்றார் இயேசு. வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் என்றார். யார் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்றார் இயேசு. அஞ்ஞானிகள். யாரை போல ஜெபம் பண்ணாதிருங்கள் என்றார் இயேசு. அஞ்ஞானிகளைப் போல. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நமது தேவைகளை அறிந்திருப்பவர் யார் என்றார் இயேசு. பிதா. மத்தேயு 6 9 முதல் 13 வசனங்கள் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிளாங்க் உம்முடைய பிளாங்க் பிளாங்க். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிளாங்க் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டியது எது? பிதாவின் சித்தம். எதை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. நாம் யாருக்கு மன்னிக்கிறது போல நமது கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கடனாளிகளுக்கு. நம்மை எதற்கு உட்பட பண்ணாமல் எதிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும்.
சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். எவைகள் உம்முடையவைகளே என்று பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று ஜெபிக்க வேண்டும். எவைகளை பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்றார் இயேசு. நம்முடைய தப்பிதங்களை. எப்போது பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார் என்றார் இயேசு? நாம் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் நம் பரமபிதா நம் தப்பிதங்களை மன்னிப்பார் என்றார். எவைகளை பிதா உங்களுக்கும் மன்னியாதிருப்பார் என்றார் இயேசு? மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் நம்முடைய தப்பிதங்களையும் பிதா மன்னியாதிருப்பார். நாம் எப்போது மாயக்காரரை போல முகவாடலாய் இருக்கக்கூடாது என்றார் இயேசு? உபவாசிக்கும் போது. மாயக்காரர் உபவாசிக்கும் போது ஏன் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் என்றார் இயேசு? மனுஷர் காணும் பொருட்டாக. மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிக்கும் மாயக்காரர் எதை அடைந்து தீர்ந்தார்கள் என்றார் இயேசு? தங்கள் பலனை. நாம் உபவாசிக்கும் போது யாருக்கு காணப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் இயேசு? மனுஷர்களுக்கு. நாம் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றார் இயேசு? தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவ வேண்டும் என்றார். பூமியிலே எதை சேர்த்து வைக்க வேண்டாம் என்றார் இயேசு? பொக்கிஷங்களை. எங்கே பூச்சியும் துருவும் பொக்கிஷங்களை கெடுக்கும் என்றார் இயேசு? பூமியிலே. எங்கே பொக்கிஷங்களை திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள் என்றார் இயேசு? பூமியிலே. எங்கே நமது பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றார் இயேசு? பரலோகத்திலே. எங்கே நமது பொக்கிஷங்களை பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை என்றார் இயேசு? பரலோகத்திலே. எங்கே நமது பொக்கிஷங்களை திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை என்றார் இயேசு? பரலோகத்திலே. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே எதுவும் இருக்கும் என்றார் இயேசு? உங்கள் இருதயமும். எது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்றார் இயேசு? கண். எது தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார் இயேசு? கண். கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும் என்றார் இயேசு? இருளாய் இருக்கும் என்றார். எத்தனை எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்றார் இயேசு? 2. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யும் ஒருவன் என்ன செய்வான் என்றார் இயேசு? ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்றார். யாருக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார் இயேசு? தேவனுக்கும் உலக பொருளுக்கும். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்றார் இயேசு? ஜீவனுக்காக. என்னத்தை உடுப்போம் என்று எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்றார் இயேசு? சரீரத்துக்காக.
ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது என்றார் இயேசு. ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது என்றார் இயேசு. சரீரம். எதை கவனித்து பாருங்கள் என்றார் இயேசு. ஆகாயத்து பட்சிகளை. ஆகாயத்து பட்சிகள் எதை செய்கிறதில்லை என்றார் இயேசு. அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை என்றார். ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிறது யார் என்றார் இயேசு. பரமபிதா. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றார் இயேசு. விசேஷித்தவர்கள். எதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று இயேசு கேட்டார். கவலைப்படுகிறதினாலே. நாம் எதற்காகவும் கவலைப்படுகிறோம் என்றார் இயேசு. உடைக்காகவும். எது எப்படி வளர்கிறதென்பதை கவனித்து பாருங்கள் என்றார் இயேசு. காட்டு புஷ்பங்கள். காட்டு புஷ்பங்கள் என்ன செய்கிறதில்லை என்றார் இயேசு. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் எவைகளைப் போல் உடுத்தியிருந்ததில்லை என்றார் இயேசு. காட்டு புஷ்பங்கள். எப்படிப்பட்ட காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார் இயேசு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு. இயேசு நம்மை என்ன என்று கூப்பிடுகிறார்? அற்ப விசுவாசிகளே. இயேசு நம்மை எதை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்கிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்கிறார். உணவு, உடை இவைகளெல்லாம் யாரும் நாடி தேடுகிறார்கள் என்றார் இயேசு. அஞ்ஞானிகள். உணவு, உடை இவைகளெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறார் என்றார் இயேசு. நம் பரமபிதா. முதலாவது எதை தேடுங்கள் என்றார் இயேசு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது எவைகள் கூட கொடுக்கப்படும் என்றார் இயேசு. உணவு, உடை. எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்றார் இயேசு. நாளைக்காக. நாளைய தினம் எவைகளுக்காக கவலைப்படும் என்றார் இயேசு. தன்னுடையவைகளுக்காக. அந்தந்த நாளுக்கு எது போதும் என்றார் இயேசு. அதினதின் பாடு. Thank you. Amen.